வணக்கம் நேயர்களே. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்றில் முக்கிய 2 போட்டிகள் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றன. ஒரு போட்டியில் இந்தியாவும் சிம்பாப்வேயும், மற்றைய போட்டியில் மேற்கிந்திய தீவுகளும் தென்னாப்பிரிக்காவும். இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொள்ள முடியும். கோகுலன், உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்த முறை இந்தியா சூப்பர் 8 சுற்றோட வெளியேறுமா? நினைக்கிறேன் முக்கியமானதொரு கேள்வி. இந்தியாவினுடைய சூப்பர் 8 தீர்மானிக்கக்கூடியதொரு போட்டி தான் இன்றைய போட்டி. அதிலும் குறிப்பாக முதலாவதாக நடக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவுக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கும் இடையான அந்த போட்டி தான் இந்திய அணியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய போட்டியாக அமைந்திருக்கும். அனைவரும் கூறக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய போட்டி என்னடா இது, சிம்பாப்வேயுடனான போட்டி தானே தீர்மானிக்கக்கூடிய போட்டியாக இருக்கின்றது, இது எப்படி இவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று கேட்கலாம். உண்மையிலேயே அன்றைய தினம் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியினுடனான அந்த தோல்வி இந்த ஏனைய அணிகளுக்கு கதவை திறந்து வைத்திருக்கின்றதுன்னு தான் கூற வேண்டும். இந்திய அணி சற்று பின்னிலை பெற்று மேற்கிந்திய தீவுகள் சிம்பாப்வேயை வீழ்த்தியிருக்கு. இந்தியாவிடம் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுள்ளதால் மேற்கிந்திய தீவுகளையும் வெற்றி கொண்டு விட்டால் தென்னாப்பிரிக்கா அரையிறுதியை நிச்சயமாக அடைய முடியும் என்ற நிலைக்கு உயர்ந்துவிடும். தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிவேக பந்து வீச்சாளர்களை கொண்ட அணி. கடந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் அவர்கள் மிக அபாரமாக பந்து வீசியிருந்தார்கள். எனவே தென்னாப்பிரிக்காவை ஒரு சிறந்த சகல துறைகளிலும் பிரகாசிக்கக்கூடிய அணியாக அவர்களுடைய அந்த களத்தடுப்பு மிகவும் தீர்மானமிக்கதாக இருந்திருந்தது. அவர்களுடைய களத்தடுப்பின் காரணமாகத்தான் சிறந்த களத்தடுப்பு, சிறந்த பந்து வீச்சு, அதே போன்று திறமையான துடுப்பாட்டம். ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணி சிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் அவர்கள் துடுப்படுத்தாடிய விதம் எல்லோரையுமே மெய்சிலிருக்க வைத்தது. சிம்ரான் ஹெட்மே மிக அபாரமாக துடுப்படுத்தாடினார். அதே போன்று ஏனைய வீரர்களும். மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரை அனைவருமே பவர் ஹீட்டர்களாக இருக்கிறார்கள், அடித்தாடக்கூடிய வீரர்கள். தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சை அவர்கள் சில நேரம் போட்டு தாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதுவரையில் 29 போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் நேருக்கு நேர் மோதி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மேற்கிந்திய தீவுகள் அணி 15 தடவைகள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், தென்னாப்பிரிக்க அணி 14 தடவைகள் வெற்றி பெற்றிருக்கு. இந்தியாவுக்கும் சிம்பாப்வேக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி கடந்த போட்டிகளில் பந்து வீசிய விதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிம்பாப்வே மிக இலகுவாக இந்தியாவுக்கு சவால் விடுக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. சிம்பாப்வே ஏற்கனவே இலங்கை அணியை தோற்கடித்திருக்கிறது, ஆஸ்திரேலியாவை தோற்கடித்திருக்கிறது, தற்போது சூப்பர் 8 சுற்றில் பிரகாசமாக விளையாடி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பந்துவீச்சு மிகவும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. சிம்பாப்வேயின் பந்துவீச்சு மிக அபாரமாக இருக்கிறது. அணித்தலைவர் சிக்கந்தர் ராசா பவர் பிளேயில் சிறப்பாக பந்து வீசுகிறார், சாதாரண நேரத்திலும் சிறப்பாக வந்து பந்து வீசுகிறார். சிம்பாப்வேயின் பந்து வீச்சிடம் இந்தியா சரணடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. சிம்பாப்வே அணியிலும் இறுதியாக விளையாடி 5 T20களிலே ஒரே ஒரு போட்டியில் மாத்திரம்தான் தோல்வியடைந்திருக்கின்றார்கள், அதுவும் மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான போட்டியில். ஆகவே இரண்டு அணிகளும் வலுவான அணிகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சர்வதேச 2020 வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் சிம்பாப்வேக்கும் இடையில் இதுவரை 13 சர்வதேச 2020 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்தியா 10 வெற்றிகளையும் சிம்பாப்வே 3 வெற்றிகளையும் பெற்றுள்ளன. இந்த 13 போட்டிகளிலும் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கிறது. 12 போட்டிகள் ஹராரே மைதானத்தில் தான் நடைபெற்றுள்ளன. ஒரு போட்டி மாத்திரம் மெல்பர்னில் நடைபெற்றுள்ளது. அந்த போட்டியிலும் இந்தியா தான் வெற்றி பெற்றுள்ளது. எனவே இந்தியாவும் சிம்பாப்வேவும் முதல் தடவையாக இந்திய மண்ணில் மோதுகின்றன. இது ஒரு முக்கியமான விடயம். அதிக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்ஸ்மேன்களையும் கொண்ட ஒரு அணியாக தற்பொழுது இந்திய அணி காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களினுடைய மாற்றத்தை ஏதாவது ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் பார்க்கின்றேன். என்று சொன்னால் வலது கையில் துடுப்பாட்ட வீரராக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் இந்த போட்டியிலே உள்வாங்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதே நேரம் பந்து வீச்சில் மாற்றங்களை செய்வார்களா என்ற சந்தேகம் இருக்கின்றது. வருண் சக்கரவர்த்தி தமிழக வீரர், அவர் தமிழ்நாட்டிலே ஒரு போட்டி நடைபெறுவதன் காரணமாக அவர் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அக்சர் பட்டேல் அல்லது குல்தீப் யாதவ் பயன்படுத்துவார்களா என்ற விடயமும் ரசிகர்களால் பார்க்கப்படுகின்றது. சூரியகுமார் சரியாக செயற்படுவாக இருந்தால், அவருடைய துடுப்பாட்டம் மென்மேலும் வளருமாக இருந்தால் அவர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அவர்கள் நிகர ஓட்ட அடிப்படையிலே சிறந்த முறையிலே வெற்றி பெற்றால் மாத்திரம்தான் இந்த அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முதலில் துடுப்படுத்தாடினால் நிச்சயமாக 200 ஓட்டங்களுக்கு மேல் கடக்க வேண்டும். 200 ஓட்டங்களை கடந்தால்தான் இந்திய அணியால் சிம்பாப்வேவுக்கு சவால் விடுத்து ஒரு வெற்றியை சுவீகரிக்க முடியும். சிம்பாப்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி பெரிய இக்கட்டான போட்டி அல்ல, ஆனால் இந்தியாவுக்கு இது இக்கட்டான தீர்மானமிக்க போட்டி. இந்த போட்டியில் இந்தியா தோல்வி அடைந்தால் சூப்பர் 8 சுற்றுடன் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும். தரவரிசையில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு அணி சிம்பாப்வே. ஆஸ்திரேலியாவே முதல் சுற்றுடன் வெளியேற்றப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது சிம்பாப்வே சூப்பர் 8 சுற்றுக்கு வந்ததே அவர்களுடைய பெரிய சாதனை. ஆகவே அவர்களுக்கான அந்த நெருக்கடி
அவர்களுடைய அழுத்தம் மிக குறைவாகத்தான் இருக்கும். இந்திய அணியை பொறுத்தவரை ஒரு பாரிய அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முக்கியமான போட்டியிலே விளையாடுகின்றார்கள். தீர்மானம் மிக்கது. தொடரிலே நீடிக்க வேண்டுமா இல்லையா? அவர்களுடைய சில வீரர்கள் பழைய ஃபார்முக்கு திரும்பவில்லை. பந்து வீச்சிலும் சில குளறுபடிகள் காணப்படுகின்றது. ஆகவே அவர்களுக்கு ஒரு தீர்மானம் மிக்கதும் ஒரு சவாலானது ஒரு போட்டியாக இந்த போட்டி அமையும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் இந்தியாவின் அரையிறுதி சுற்றை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. அந்த போட்டியில் இந்தியா எவ்வாறு செயற்படுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.